ஸோ கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலைகள். இறுதியாக ஒரு கேள்வினா, இப்போ கேரளாவில் இந்த மாதிரி அபியூஸை உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளாவில் இந்த மாதிரி இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ தெரிய வந்திருக்கு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னென்ன? இல்லை, அபியூஸ்னா என்ன நடந்தது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியாக வாய்ப்புகளுக்காக வந்து நடிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அங்கே உள்ள திரைத்துறையில் பெரிய குற்றச்சாட்டாக ஹேமா கமிட்டி அதில் வந்து இது பண்ணி அம்மாங்கிற ஒரு நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அது நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக வந்து கூப்பிடுவான். ஒரு பெண்மணியை மதிக்காமல் ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே இல்லை. யாரோ ஒருத்தர் இல்லை, முகேஷ் உட்பட ஜெயசூர்யா உட்பட அவங்க மேல இன்னைக்கு காலையில் எஃப்ஐஆர் வரப்போகுது. பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சி. இல்லை, நீங்க பண்ணீங்கன்னா, தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போகணும். நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து கண்டிப்பா ஒன்று இருக்கு, அந்த தண்டனை இருக்கு அவங்களுக்கு. தமிழகத்தில் இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்போ வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாமல் தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லலை. அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிறது மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதுல, தமிழ் துறையில் இருக்கா? இல்லை, நான் தான் சொல்கிறேனே, இப்போ மேலோட்டமாக வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ காலகாலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனால் நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து சுதாரிக்கணும். சுதாரித்து சூதானமாக ஒருத்த வந்து கூப்பிட்றான்னா அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அவனை வந்து என்னை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பாக வரணும். தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமா